गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। प्रजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. நம்ம ரொம்ப நாளா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாத்மாவிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களை, பல சுவையான நிகழ்வுகளை உங்களுக்கு ஒரு சிறு கதை வடிவில் சொல்லிட்டு வரேன். இது கதை வடிவம் தானே தவிர கதை கிடையாது. நம்ம நேரில் பார்க்குறோம், காதால கேட்குறோம், உணர்றோம். புரியுறதா? நிறையா பேர் ரொம்ப சந்தோஷமாக இதை பார்க்குறேன், கேட்குறேன். என்னோட ஒரு ஆசை என்னென்னா, நம்ம மகாபிரியாவை பற்றி இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறது. அந்த மாற்றத்தை அவாழ்ட்டையும் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பல வருஷத்துக்கு முன்னால் பெரியவா வேலூரில் முகாமிட்டுருக்கா. வேலூர் பக்கத்தில் ஏகாம்பரபாக்கம்னு நினைக்கிறேன், ஒரு பேர் மறந்துட்டேன். ஏகாம்பரபாக்கம்னு தான் நினைக்கிறேன். அங்கே பெரியவா முகாமிட்டுருக்கா. பெரியவா முகாமிட்டுருக்க இடத்துல உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறாலும் அங்கே வந்து சுற்று வட்டார பகுதியிலேருந்து பெரியவாவோட ஆசீர்வாதம் வந்து நிறைய பேர் வருவா. அந்த மாதிரி அன்னைக்கும் ஓரளவு நல்ல கூட்டம் பெரியவாளை பார்க்குறது. காலைல தன்னுடைய வழக்கமான சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். அவரோட நல்ல கூட்டம். அன்னைக்கு கூட்டம் மெதுவாக நடந்துட்டே இருக்கு. மத்தியானம் ஒரு 2-2:30 மணி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் தரிசனம் கொடுத்துட்டு கிளம்பிட்டா இப்போ நம்ம பெரியவா விஷயம் எடுத்துட்டு ஓய்வெடுக்க போகிற நேரம் வந்துடும். அவர் தங்கின அந்த மடத்தோடைய கதவை சாத்தி விடுறார். அப்போ பெரியவாள்கிட்ட கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பாரிஷத்தில் கூப்பிடுறார் பெரியவா. வாப்பா அப்படிங்கிற போகிறார். நமஸ்காரம் சொல்லுங்க பெரியவா. பவ்யமா பெரியவா கேட்குறார். அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஒரு 4-5 பேர் ஒரு குடும்பம் தான். அவளை இந்த வரிசையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்காக நியமிச்சிருக்கிற நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், மற்றவாளை கடிஞ்சு அந்த குடும்பத்தை என்கிட்ட உனக்கு ரொம்ப வேண்டிய வாடான்னு கேட்குறாரு. அம்மா பெரியவா எப்பயாவது வருவா பெரியவா, ஓரளவு தெரிஞ்சவான்னு வச்சுக்கோங்க கூட. சரிடா, நீ அதெல்லாம் பண்ணுற சரி, அதான் 5-10 கொடுத்தாலும் இல்லையா உனக்கு அப்படிங்கிறா பெரியவா. அந்த பாரிஷத்தில் பெரியவா தலையை தெரிஞ்சுட்டு அந்த பாரிஷத்தில் பெரியவாட்ட சொல்கிறேன். அவன் பெரியவா 10 ரூபா கொடுத்தா பெரியவா. இன்னொரு நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுன்னு பெரியவா மேலும் பேச ஆரம்பிக்கிறான். தெரிஞ்சவானா எப்படி, உங்கள் ஊருக்காராளா, பக்கத்து வீட்டுக்காராளா, உங்கள் ஆத்து மாமி சைடில் தெரிஞ்சவாளா, உங்கள் ஆத்து சைடில் தெரிஞ்சவாளா கேட்குறாரு. இல்லை, எங்கள் ஆத்து மாமி சைடில் தெரிஞ்சவா, எங்கள் மாமியோட எங்கள் ஆத்துக்காரியோட ஊர்படிக்கு தூரத்து சொந்தம் பெரியவா அப்படிங்கிறார். தூரத்து சொந்தங்கிற நீங்கள் வந்து தங்கியிருக்க சொந்தக்காரனை பார்க்குறேன்னா 5-10 கொடுக்குற, 10-20 கொடுத்தா நல்லா இருக்குமே இல்லையா? ரொம்ப கம்மியாக நான் கொடுத்துட்டு போகிறான்னு அந்த பாரிஷத்திற்கு ஒன்றும் சொல்ல முடியல. பெரியவா 20 ரூபா கொடுத்தா பெரியவா அப்படிங்கிறார். அப்புறம் திருப்பியும் பேசிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுறாவா அந்த குடும்பம், என்ன பண்ணிட்டு 4-5 பேர் வந்து எல்லாருமே பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு போட்டுருக்கா, 9 பட்டு புடவை கட்டின்னு இருக்கா, கை நிறைய வடையெல்லாம் போட்டுருக்கா. அவரும் அந்த வந்தவாளில் ஒருத்தரும் முதலாம் என்ன பண்ணுறாவா, எதுவும் தொழில் பண்ணுறாளாங்கிற. ஆமாம் பெரியவா, ஹோட்டல் நடத்துகிறா. 2 இடத்துலையும் 3 இடத்துலையும் ஹோட்டல் நடத்துகிறா பெரியவா. ஓரளவு வருமானம் வர்றது, எப்பயாவது வருவா, ஓரளவு வசதி படைச்சவா தான் அப்படிங்கிற. அவரும் பெரியவா திருச்சின்னே கேட்குற, ஓரளவு வருஷம் வசதி படைச்சவான்னு சொல்கிறேன். 10-20க்கும் அவள் வந்து ஏன் இப்படி இருக்கா? ஹோட்டல் நடத்துகிறா, 2-3 இடத்துல நடத்துகிறாங்க போது நல்ல வருமானம் வரும். இன்னொன்று சொந்தக்காரன் இவ்வளோ கூட்டத்தில் நீ அவளை சரி கவனிச்சிருக்க, ஒரு 40-50 கொடுக்க வேணாமா?
வெறும் 10-20 ஒன்று வணங்கிட்டு போட்டா நீ ஒரு அச்சடு அப்படிங்கிறார் பெரியவா. பாரிஷதர் ஒன்று இல்லை பெரியவா 50 ரூபா கொடுத்தா அப்படின்னு தலையை சொடிஞ்சுட்டு சொல்கிறார். இதுவரைக்கும் சற்று அமைதியாக பேசியிருந்த பெரியவருடைய குரல் சற்று உயர ஆரம்பிக்கிறது. சத்தம் போடுறார். இதெல்லாம் பண்ணலாமா நீ? முதல்ல 5, 10, அப்புறம் 20, 30, அப்புறம் 50 எல்லாம் கூட்டி பார்த்தா 70, 80 தேர்வெடுத்த உனக்கு. இந்த மாதிரி பொய் சொல்லலாமா? இந்த மாதிரி செய்யலாமா? எல்லாருக்கும் நான் ஒன்று இல்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். இவா சின்னவா வா பெரியவாங்கிறது கிடையாது, இவா முக்கியஸ்தர் இவா முக்கியஸ்தம் இல்லாதவா அப்படிங்கிறது கிடையாது. யார் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஆசீர்வாதம் தான் பண்ண போகிறேன். என்ன முன்ன பண்ண 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக போகிறது. இந்த மாதிரி நீ பண்ணலாமா? பண்ணினா மற்றவன் என்ன நினைப்பான்? அந்த 4-5 பேரை நீ கூட்டிட்டு வந்து காமிச்சதுக்காக அந்த 4-5 பேர் சந்தோஷப்படுவான். நமக்கு ஆள் இருக்கு, பெரியவாளை உடனே பார்த்துட்டோம், பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினோம்னு நினைப்பான். ஆனால் பாக்கி வந்திருக்கிற 100 பேர் உன்னை பற்றி என்ன நினைப்பான்? உன்னை வந்து கண்டிப்பாக திட்டத்தான மனசுக்குள்ளே திட்டுவா இல்லையா? அந்த மாதிரி நீ பண்ணலாமா? 5 பேருடைய சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி பண்ணினா என்ன நடக்கும்? 5 பேர் உன்னை வாழ்த்துறா, ஆனால் பாக்கி 95 பேர் என்ன பண்ணுறா? உன்னை தூத்துறா இல்லையா? அந்த 95 பேருங்கும் போது அதான் அதிகம். அதுதான் உனக்கு வாழ்க்கையில் பாபங்களை சேர்க்கும். புரியுதா? இதெல்லாம் பண்ணலாமா? ஏதோ வரேள் பெரிய வாழ்க்கை கைங்கரியம் பண்ணு மடத்தில் வந்து சேர்றேள். காலப்போக்கில் நீர்க்காவி ஏறின ஒரு வேஷ்டி கட்டு குடுமி வச்சுட்டு உங்களால் தாங்கிக்க முடியாத பல செயல்களையும் செய்கிறள். என்ன சரியா ஆகாரம் சரியான நேரத்தை கிடைக்கிறது இல்லை, கல் முள் கரடு முரடான பாதைகள் என்னோட நடந்து வரள். நான் இருக்கிற அதே கிராமத்தில் ஓய்வெடுத்துக்கிறேன், அந்த வெயிலையும் மழையிலையும் என்னோட சேர்ந்து நினைகிறேன். இப்படியெல்லாம் எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? செய்யக்கூடாது. புரியுறதா? இந்த மாதிரிலாம் செஞ்சிருவேன். ஏதோ வராடா 50 பேர் வரா, 100 பேர் வரா, அவள் முக்கியஸ்தால் இருந்தாலும் தெரியல அவளை ஒரு கிரமமாக என்னை பார்க்க என்னட்ட ஆசீர்வாதம் வாங்கி அனுப்பி வைக்கிறதுக்காக தான் உங்களை மாதிரி பாரிஷதரெல்லாம் போட்டிருக்கேன். சரி கொஞ்ச நேரம் எடுத்தா அவளுக்கு வயதுக்கு எதாவது கொடு இருக்கணும். நம்ம மடத்தில் இருக்கிற நீர்மோறு கொடு, கொஞ்சம் வயது குளிர்விக்கிட்டோம். கொஞ்சம் இன்னும் லேட்டாக எடுத்தா என்ன நம்ம மடத்தில் இருக்க ஆகாரம் அரிசி உப்புமாவோ தயிர் சாதமோ சாம்பார் என்ன இருக்கோ அவளுக்கு போடு. அவள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு 10-20 நிமிஷம் லேட்டாக ஆளும் 1/2 மணிக்கூட லேட்டாக நான் பார்த்துட்டு ஆசீர்வாதம் போட்டோம். அந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களை பாரிஷதரை போட்டிருக்கேன்னு தவிர இந்த மாதிரி 5-10க்கு ஆசைப்பட்டுண்டு எல்லார் பேரையும் கெடுத்து மடத்து பேரையும் கெடுத்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு இவ்வளோ வேதம் படிச்சுட்டு என்கிட்ட வந்து எல்லாம் கைங்கரியம் பண்ணுறது இந்த ஒரு சிறு ஆசைக்கு நீங்கள் இணங்கக்கூடாது. புரிகிறதா? அப்படின்னு சொல்லி செல்லமாக கடிஞ்சிட்டு பேசுகிறார் பாரிஷதர்கிட்ட. பாரிஷதர் தன்னுடைய தவறை உணர்றார். இல்லை பெரியவா, இதுவுமே இந்த மாதிரி நடக்கவே மாட்டேன், இனிமேல் நடக்காது பெரியவா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். இன்னொரு பெரியவா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா பெரியவா ஒரு தாயோட மனசு சொல்கிறார், பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரிஷதரை தட்டி கொடுத்து அனுப்புகிறார். நான் ஆச்சரியம் பாருங்களேன் இதெல்லாம். அதாவது லஞ்சலாவண்யம் சிறப்பு தரிசனம்ங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த காலத்திலேயே பெரியவா உணர்த்தியிருக்கா நமக்கெல்லாம். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம்? 5-10 கொடுத்துட்டு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் டக்குனு பார்க்குறோம் கொள்கிறோம். இன்னைக்கு முதல்ல நம்ம ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போனால் நம்ம தெரிஞ்சவாளை வச்சுட்டு, அதாவது அங்கே கோயில்கிட்ட டிக்கெட் தனியாக வச்சுருவா சிறப்பு தரிசனம், அதில் பார்க்காம அங்கே வேண்டியால ஒருத்தரை பிடிச்சி கையூட்டை கொடுத்து நம்ம பகவான தரிசனம் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லஞ்ச லாவண்யம் கையூட்டெல்லாம் நிறுத்தணும்னு அந்த காலத்திலேயே பெரியா உணர்த்தியிருக்க. புரியுதா? நம்ம பெரியாருடைய வைகாசி அனுஷம் மிகச்சிறப்பாக ஞானசுதா கொண்டாட இருக்கா, பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கா. இந்த வருஷமும் அந்த கைங்கரியம் நடக்க போகிறது. அதில் தங்களால் முடிந்த எந்த ஒரு உதவியும் செய்து பெரியாருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுண்டு வரும் வாரங்களில் மீண்டும் பல அற்புத நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர். எல்லாருக்கும்